தமிழ்நாட்டில் நாளை மறுநாளுடன் ஓய்கிறது தேர்தல் பரப்புரை. அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரம். இன்று மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் தொகுதிகளில் இன்று பிரச்சாரம். ஒன்றிய அமைச்சர்கள் வி.கே. சிங், ராஜ்நாத் சிங்கும் தமிழ்நாட்டில் ஆதரவு திரட்டுகின்றனர். மாதவரம் அருகே இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. வடசென்னை, திருவள்ளூர் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். மத்திய சென்னை, தென் சென்னை தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். தேமுதிக வேட்பாளர் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டுகிறார். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என ஏபிபி-சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல். இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 52% வாக்குகள் பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டை போல் கேரளாவிலும் இந்தியா கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும். பாஜக கூட்டணி 21% வாக்குகள் பெறும் என தகவல். கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி இன்று பிரச்சாரம். தமிழகத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகளை சந்திக்க திட்டம். பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 10.76 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாக பாஜக பொய் கணக்கு. ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் பாஜக அரசு பூச்சுற்று நினைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். அன்புமணி ராமதாசுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுக போட்ட பிச்சை. விழுப்புரம் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு. வன்னியர் உள் ஒதுக்கீடு குறித்து எடப்பாடி பழனிசாமியால் பேச முடியுமா? தேர்தல் முடிந்ததும் பழனிசாமி, சி.வி. சண்முகம் கதை முடிந்துவிடும் என்றும் அன்புமணி உறுதி. கோவையில் விதியை மீறி இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை மீண்டும் பிரச்சாரம். 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. பிரச்சாரத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அண்ணாமலை தர்ணா. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டதால் மக்கள் அவதி. மணப்பாறை அருகே பிரச்சாரத்தின் போது ஆரத்தி தட்டுக்கு பாஜக நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா. கரூர் பாஜக வேட்பாளர் மீது தேர்தல் வீடியோ கண்காணிப்பு குழு காவல் நிலையத்தில் புகார். திருப்பூரில் தொழில்கள் மந்தமடைய ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி மற்றும் பெட்ரோல் விலை உயர்வே காரணம். அதிக வருவாய் ஈட்டி தரும் திருப்பூரை பிரதமர் முறையாக கவனிக்கவில்லை என்றும் கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் அனைத்து தொழிற்சங்கங்களும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. தொழிலாளர்கள், விவசாயிகள் மக்கள் விரோத மோடி அரசை வீழ்த்த வேண்டும் எனவும் சூளுரை. தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் மக்களவை தேர்தல் பிரச்சார களம். ரேக்லா வண்டி ஓட்டியும், டீ போட்டு கொடுத்தும், பூ விற்பனை செய்தும் வாக்கு சேகரிப்பு. உலகத்திலேயே இதுவரை யாரும் செய்யாத ஊழல் பாஜகவின் தேர்தல் பத்திர முறைகேடு என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம். பாஜகவினர்தான் உண்மையான தேச துரோகிகள் என காட்டம்.
சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமனுக்கு பாஜகவினர் மிரட்டல். முற்போக்கு இயக்கங்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள் கண்டனம். தமிழ்நாட்டில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. ஜூன் 14ஆம் தேதி வரை ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை. சென்னை சென்ட்ரலில் கடத்தப்பட்ட 1.5 வயது குழந்தை பத்திரமாக மீட்பு. எண்ணூர் பகுதியில் விற்பனை செய்ய முயற்சித்த 2 பேர் கைது. மருதமலை கோயில் அடிவாரத்தில் முகாமிட்ட காட்டு யானைகள். பட்டாசு வெடித்து யானைகள் அடர் வனத்துக்குள் விரட்டி அடிப்பு. காங்கேயத்தில் குப்பை கொட்டுவோரின் புகைப்படங்களுடன் வைக்கப்பட்டுள்ள பேனர். பொது இடங்களில் குப்பை கொட்டுபவர்களை தடுக்க நூதன முயற்சி. ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாணை கல்லால் தாக்க முயற்சி. சந்திரபாபு பேசிக் கொண்டிருந்த போது கற்கள் வீசப்பட்டதால் பரபரப்பு. குஜராத்தில் பாஜக வேட்பாளர் ரூபாலாவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ராஜ்கோட்டில் சத்திரிய மகா சம்மேளனம் பிரம்மாண்ட கூட்டம் நடத்தி எச்சரிக்கை. ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா. மற்றொரு போட்டியில் மும்பையை வீழ்த்தி சென்னை அசத்தல் வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.